பிரியமானவர்களே, ஆழமான வேத சத்தியத்தை அறிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நாங்கள் வெளியிடும் எல்லா வேத ஆராய்ச்சி சத்தியங்களும் உங்களுக்கு வந்தடையும். கேட்டு மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் இந்த நாளுக்குரிய சத்தியத்தினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் செய்த பெரிதான கிருபைகளுக்காக அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். உண்மையிலே இந்த மாலை வேளையில் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். ஏன்னா இன்னைக்கு 70வது பிறந்த நாளை அன்பு தகப்பனார் கொண்டாடுகிறார். சந்தோஷமா இருக்கீங்களாப்பா? கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அப்போஸ்தலன் பவுல் சொன்னதனுடைய நோக்கம், கிறிஸ்தவத்துல எல்லா பிரச்சனைகள் மத்தியிலும் கர்த்தர் கொடுக்குறது என்னன்னா சந்தோஷம். அதாவது சிலருக்கு எல்லாமே இருந்தாதான் சந்தோஷம், ஆனா கிறிஸ்தவங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா கூட சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம். இதுதான் தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கிருபையான ஒரு ஆசீர்வாதம். அதை பொண்ணு பொருள்ன்றது அடுத்த கட்டம். கர்த்தர் நமக்கு கொடுக்குற அந்த சந்தோஷம், சமாதானம்ன்றது விலைமதிக்க முடியாது. அதனால இன்றைக்கு கூட சரி ஒரு சின்னதாக ரொம்பலாம் இழுக்காம ஒரு சீக்கிரத்தில் முடிக்கிற மாதிரி, ஏன்னா நிறைய பிளானிங் எல்லாம் பண்ணியிருந்தாங்க பிள்ளைங்கள்லாம் பண்ணுற மாதிரி. கடைசியில் சிக்கன் வந்து எல்லாமே கெடுத்து விட்டுச்சு. ஆனாலும் கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் வைக்கிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, அழைக்கப்பட்ட நல்ல மீன்கள். சிக்கன் வானா இன்னைக்கு என்ன பார்ப்போம்? மீனை பற்றி பார்ப்போம். அழைக்கப்பட்ட நல்ல மீன்கள் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் இந்த செய்தியை நான் வைக்கிறேன். இது முடிவில் தெரியும் எது அழைக்கப்பட்ட நல்ல மீன்ன்றது, முடிவில் நமக்கு புரியும். அதற்கு ஆதாரமாக 2 பேதுரு 1:10 2 பேதுரு 1:10. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள், ஜாக்கிரதையா இருங்கள். வேதத்துல தெளிவா சொல்லுது, நம்ம எதற்காக அழைக்கப்பட்டோம், ஏன் கிறிஸ்தவர்களா மாறி இருக்கிறோம். நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதல் என்னும் போது உலகத்துல எல்லாருமே கிறிஸ்தவங்களா மாறிட்டாங்களா? இல்லையே. கர்த்தர் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த ஒரு கிருபையை கொடுத்தார். அப்போ வேதம் என்ன சொல்லுதுன்னா, உன்னுடைய அழைப்பையும் உன்னுடைய தெரிந்து கொள்ளுதலையும் எப்படி இருக்கணுமா? உறுதியாக்கும்படிக்கு எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இரு. அப்போ ஏதோ நான் ஒரு காலத்துல ரட்சிக்கப்பட்ட, ஏதோ ஆண்டவரை நான் ஏத்துக்கிட்டேன், அப்படியேதான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்குதுன்றது வந்து கிடையாது. வேதம் தெளிவா சொல்லுது, உன்னுடைய ரட்சிப்பு, உன்னுடைய அழைப்பு, உன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இரு அப்படின்னு வேதம் தெளிவா நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஏன், எதற்காக இந்த ஒரு அழைப்பை வந்து உறுதியா ஜாக்கிரதையா பாருன்னு வேதம் சொல்லுதுன்னா, அதே 1 பேதுரு 5:10 1 பேதுரு 5:10. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற. எதற்கு அழைச்சிருக்கிறாரா நம்மள? நித்திய மகிமை, நித்திய மகிமைக்கு. ஆக்சுவலா கிறிஸ்துவங்க எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, கர்த்தர் எதுக்கு அழைச்சாருன்னா, கடன் பிரச்சனை மாறணும், இது மாறணும், இந்த பிரச்சனை மாறணும், அது மாறணும், இப்படி மாறணும், இதெல்லாம் நடந்துச்சுன்னா நான் கர்த்தருக்குள்ள என்ன பண்ணிடுறேன், வந்துடுறேன்னு இந்த உலகத்துக்குரியதை தான் தேடுறாங்க. பவுல் தெளிவா சொல்றாரு, இன்மைக்காக நம்ம கர்த்தரை தேடுவர்களா இருந்தா எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவங்களா இருப்போமா. அப்போ இன்மைக்காக தேடுறது விஷயம் கிடையாது. நம்ம தேவன் விரும்புகிற மாதிரி அவருடைய ரட்சிப்பை, அது எதுக்கு நம்மளை நித்திய மகிமைக்கு அழைச்சிருக்கிறான்னு அந்த ஓட்டத்துல ஒன்னா இன்மைக்குரிய ஓட்டத்துக்குரிய தேவையில கர்த்தர் சந்திச்சிருவார். நம்ம என்ன பண்றோம்னா மகிமையானதை விட்டுடுறோம். பவுல் சொல்றாரு, சிங்காசனத்தில் இருக்கக்கூடிய மேலானவைகளை தேடுங்கள் சொன்னாரு. நம்ம அதை விட்டுடுறோம். கர்த்தாவே கூட ஆண்டவரே, என்ன ஆசீர்வதி ஆண்டவரே, பிரச்சனை மாறணும்னா மாறாது. அதனால இயேசு தெளிவா சொன்னாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியை தேடுங்கள், மற்றவைகள் அப்படின்ட்டார். அப்ப மற்றவைகள்னும் போது இந்த பூமியில கூறிய காரியங்கள் எல்லாம் நமக்கு எப்படி கிடைக்குமா? கூட கிடைக்கப்படும். அது இன்னொரு மொழிபெயர்ப்புல சேர்த்து கொடுப்பாராம். அப்ப நான் பிரயாசப்படுறேன், எனக்கு வேணும், கிடைக்கணும்னு பிரயாசப்படுறேன், அதுக்காக நான் கடவுளை தேடுறேன், கிடைக்கல. அப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா, உன்னை அழைப்பதுக்கு, நீ எதுக்காக ரட்சிக்கப்பட்டிருக்க? உன்னை நித்திய மகிமைக்கு உன்னை நான் அழைச்சிருக்கேன். அப்ப அந்த நித்திய மகிமைக்குரிய ஓட்டத்தை நான் ஓடும்போது இந்த பூமிக்குரிய காரியங்களை கர்த்தர் தெளிவா நம்மளுக்கு நீட்டா எல்லாம் பண்ணிடுறாரு, செஞ்சிடறாரு. இதுதான் மிகப்பெரிய ஒரு ரகசியம். இது நிறைய கிறிஸ்தவங்களுக்கு தெரியாதனாலதான் இன்னும் எப்படிதான் ஓடிட்டு இருக்கு வாழ்க்கை. கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ல தான் இந்த இசிஜி எடுப்பாங்க பாருங்க, கிராஃப் போகும் பாரு, அந்த மாதிரி தான் வாழ்க்கை என்ன ஆகுது. திடீர்னு சந்தோஷம், திடீர்னு சோகம், திடீர்னு துக்கம். சிலருக்கு நீட்டா கோடு தான் போய் நிற்குது. வாழ்க்கை எங்க போறேன், ஏதோ போதுங்க அப்படின்ட்டு போற ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் அதற்காக நம்ம என்ன பண்ணல, அழைக்கலன்றதை ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ வேதத்தை தேவன் ஏன் கொடுத்திருக்கிறாருன்னா, இந்த வேதத்துல சொல்லப்பட்ட காரியத்தின்படி நம்ம வாழும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை தரத்தை என்ன பண்றாரு, மாத்துறது மாத்திரம் இல்ல, அந்த மகிமைக்கு நம்மள ஆயத்தப்படுத்துறாரு. அந்த மகிமையுள்ள ராஜ்யத்துக்கு நம்மள ஆயத்தப்படுத்துறாரு. அதனால தான் பாருங்க, இயேசு கிறிஸ்து பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஆழமான அர்த்தம் இருக்குதுன்னு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுவாங்க. ஏன்னா இயேசு யாருங்க? இயேசு யாரு? தேவனுடைய குமாரன். அப்புறம் மெஸ்ஸியா. அப்புறம் இயேசு யாரு? ஞானஸ்தானம் எடுத்து வர இயேசு யாரு? அதெல்லாம் அவர் செஞ்ச வேலை. இயேசு யார் அப்படின்னா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொல்லலாம்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனா தான் அவர் வந்தாரு. சரி, டைம் இல்லை, நான் சொல்லிடுறேன். தேவனுடைய வார்த்தை. இயேசு யாரு? தேவனுடைய வார்த்தை. அதாவது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16ஆவது வசனம் வாசிக்க தேவையில்லை. அங்க தேவன் எப்படிப்பட்டவர்னு வேதம் சொல்லுது. மனுஷரில் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமான தெய்வத்தை, அதாவது சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவரும் மனுஷரில் கண்டிராதவரும் காணக்கூடாதவர். அப்ப மனுஷனால கடவுள் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இன்னொரு இடத்துல அவருடைய சத்தத்தையும் கேட்க முடியாதான். அப்ப பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது, அவரை பார்க்க முடியாதுன்னும் போது அவர் தம்முடைய குமாரனாக அவர் என்ன பண்ணார், வார்த்தை அனுப்பினார். அதனால்தான் வசனம் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் தெளிவா இருக்குது, வார்த்தை மாம்சமாகி. அப்போ தேவன் மனுஷங்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் கிட்ட வந்து நின்னா மனுஷன் ஒன்னும் இல்லாம ஆயிடுவான். அப்போ தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய வார்த்தையை உருவா மாத்தினார். அந்த உருவம் தான் இயேசு. புரியுதுங்களா? வார்த்தை மாம்சமாகி இந்த பூமியில வந்தார். அதனால தான் இயேசு சொன்னாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னார். அப்போ இயேசு தேவனுடைய வார்த்தை. அப்போ தேவனுடைய வார்த்தைன்னு சொல்லும் போது அவர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆழமான காரியம் இருக்குது. அந்த ஆழமான காரியம் என்னன்னா, இந்த உலகத்துல அந்த மகிமைக்கு நம்ம எப்படி போக முடியும் அப்படின்ற நிறைய ரகசியத்தை இயேசு வச்சு பேசுறாரு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம், மத்தேயு 5:13. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். பாத்தீங்களா, இங்க இயேசு என்ன சொன்னாரு, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க அப்படின்ட்டாரு. இப்ப உப்பா இருக்கிறீங்கன்னா இப்ப நம்மளாம் யாரு? உப்பு அப்படின்னு ஒரே வார்த்தையில சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இயேசு ஏன் நம்மள பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னார்னா, இந்த உப்பு கொஞ்சம் நிதானிக்கணும், கொஞ்சம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. என்னன்னா, அந்த நாள்ல கடல்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, மத்திய தரை கடல்ல இருந்து தண்ணி எடுப்பாங்க. அந்த கடல் நீரை உள்ள ஊருக்குள்ள வர வைப்பாங்க. அதுக்கு ஒரு வாய்க்கால் ஒன்று வெட்டுவாங்க. கடல் நீர் அப்படியே வாய்க்காலில் சின்ன சின்ன பாத்திகளா கட்டி, பெரிய பெரிய பாத்திகளா கட்டி அதுல தண்ணீரை விட்டு, அந்த தண்ணி அந்த பாத்திகள்ல ஒரு ஸ்கொயரா இருக்கிற பாத்திகள்ல இருக்கும். உப்பளத்தை போய் பார்த்துருக்கீங்களா? அங்கங்க ஸ்கொயர் தண்ணியா இருக்கும். சூரிய ஒளி அந்த மேல படும்போது அது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா உப்பா வரும். அதுல உடனே உப்பாயிடாது. முதல்ல கொஞ்சம் தண்ணி இருக்கும், சிலதுல தண்ணி இருக்கும், சிலதுல கொஞ்சமா உப்பு வந்திருக்கும், சிலதுல நல்ல உப்புங்களும் இருக்கும். அதெல்லாம் தூர்வாரி ஒரு பக்கம் போட்டு வச்சிருப்பாங்க. இது ஜென்ரலா உப்பளத்துல நடக்கிற ஒரு விஷயம். ஆனா இதை பார்த்து இயேசு சொல்றாரு, நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு, நீங்க பூமிக்கு உப்பா இருக்கிறீங்கன்னா. ஏன் சொன்னார்னா, இப்ப கடல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே அது ஏசாயா 57:20 வாசிங்க. ஏசாயா 57:20. கடல் எதுக்கு நிழலா இருக்குது பாருங்க. துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். போதும். துன்மார்க்கர் எப்படி இருக்கிறாரா? கொந்தளிக்கிற கடல் போல. அப்போ கடல்னு சொல்லும் போது அது யார் அட்ரஸ் பண்ணுதுங்க பைபிள்ல பிரகாரம்? துன்மார்க்கர்.
இப்போ இந்த துன்மார்க்கர்ன்ற கடல்ல இருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு வாய் கால் ஒன்று வெட்டினாங்க. அப்படியே வாய் கால்னும் போது கால்நடையா போய் வாயில என்ன பண்ணாங்க, சுவிசேஷத்தை சொன்னாங்க. ஆச்சுங்களா? அப்போ துன்மார்க்கத்துல இருந்து இந்த வாய்க்கால் வழியா சுவிசேஷத்தின் வழியா வந்து ஸ்கொயரா என்ன ஆயிடுச்சுங்க, தண்ணி வந்து நின்றுது. அந்த ஸ்கொயரா இருக்கிற அந்த பாத்தி தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சபைகள். ஒவ்வொரு சபைகள், ஒரு டினாமினேஷன் இந்தந்த சபைகள் இருக்குது. இப்போ இந்த சபையில இருக்கிற தண்ணி என்னவா மாறணும், உப்பா மாறணும்னா என்ன தேவை, சூரிய ஒளி தேவை. அப்ப நீதியின் சூரியன் யாரு, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப அந்த நீதியின் சூரியனுடைய வெளிச்சம் பட்டா இயேசுவை நம்ம உள் வாங்கினா தான் நம்ம உப்பா மாற முடியும். அப்ப இவ்வளோ பெரிய சத்தியத்தை இயேசு ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, நீங்க பூமிக்கு என்னவா இருக்கிறீங்க, உப்பா இருக்கிறீங்க அப்படின்ட்டாரு. அப்ப இயேசு சொன்ன ஒவ்வொரு சத்தியத்திலும் ஒரு ஆழமான காரியம் இருக்குது, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்குது. ஒரு கிறிஸ்தவன் எப்படி வளரணும். நிறைய பேர் இப்ப கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. நிறைய பேர் நல்ல சர்ச்சுக்கு போவாங்க, ஆனா விசுவாசத்துல இருக்க மாட்டாங்க. நிறைய பேர் விசுவாசத்துல இருப்பாங்க, பிரச்சனை வந்து அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை, அவங்க கதை. எங்க போறது ஏது போறதுன்னு தெரியாம அங்கலாய்க்கிற கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு சரியான ஒரு வழிகாட்டி எதுனா வேதம் தான் நம்மளுக்கு தெளிவா இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நான் உங்க மத்தியில வந்து ஒரு 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 உவமையை மாத்திரம் சொல்லி நான் சிம்பிளா முடிக்கிறேன். அது என்னன்னா, மத்தேயு 13ஆம் அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கலாம். அந்த 13ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல ஒரு 7 உவமைகளை இயேசு சொல்லுவார். 7 உவமைகளை சொல்லுவாரு. அதுல 7ஆவதா சொல்லப்பட்ட உவமையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த 7ஆவதா சொல்லப்பட்ட அந்த உவமையை பார்க்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 47, 48, 49 வாசிங்க பார்ப்போம். அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்டு சகல விதமான மீன்களையும் சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது. இப்போ ஒரு பேரபாலிக் சொல்றாரு, அதாவது ஒரு உவமையை இயேசு சொல்றாரு. எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, அன்றியும் பரலோக ராஜ்யம் கடலிலே போடப்பட்ட சகல விதமான மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்குது. இப்போ இந்த இடத்துல என்னன்னா, பரலோக ராஜ்யம், அதான் நான் முன்னாடி சொன்னேன், நம்மளுடைய அழைப்பு எதுங்க, நித்திய மகிமை. அப்ப அந்த பரலோக ராஜ்யத்துக்கு தான் தேவன் நம்மள என்ன பண்ணியிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறாரு. இப்ப அந்த மகிமைக்கு நம்ம போனோம்னா, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போனோம்னா அதுக்கு ஒரு உவமையை இயேசு இங்க சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குதுன்னா, கடல்ல போடப்படுகிற சகலவித மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பா இருக்கிறது. அது நிறைந்த போது அதை கரையிலிருந்து இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடையிலே சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். அப்போ புரியுதுங்களா? இந்த வசனம் தெளிவா புரியுதா? ஒருத்தன் வந்து என்ன பண்றானா, கடல்ல வலைய போடுறான், வலைய போட்டு என்ன பண்றான், மீனை பிடிக்கிறான். மீனை பிடிச்சி எங்க எடுத்துன்னு வரான், கரைக்கு எடுத்துட்டு வரான். கரையில இழுத்துட்டு வந்து என்ன பண்றான், செப்பரேஷன் பண்றான். உட்காந்து அந்த மீனை என்ன பண்றான், எடுத்து நல்லதை கூடையில போடுறான், ஆகாதுதான் என்ன பண்ணிடுறான், எரிந்து போடுகிறான். எரித்து போடுகிறான், பர்ன் பண்ணிடுறான், எரிந்து போடுகிறான். அது கீழே வந்து பார்க்கும்போது அக்கினியில 50வது வசனம், அவைகளை அக்கினியினாலே சுட்டரித்து போடுவார்கள், அக்கினி சூளையில போடுவார்கள். அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, வலைய போட்டான், கடல்ல வலைய போட்டான். நல்லா கவனிக்கணும், ஒன்னொன்றுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. கடல்ல வலைய போட்டான், மீனை பிடிச்சான், மீனை பிடிச்சி கரைக்கு கொண்டு வந்தான். கரையில வந்து விரிச்சு பார்க்கறான், மீன் நல்ல மீனை கூடையில போடுறான். தேவையில்லாத மீன், கெட்ட மீன், ஆகாத மீன் என்ன பண்றான், தூரம் போட்டுறான். அது யூஸ்லெஸ், தூரம் போட்டுறான். போட்டு இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு சொல்றாரு 49வது வசனத்துல, இப்படியே என்னது, இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும், உலகத்தின் முடிவிலே நடக்கும், தேவ தூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம், இந்த காலத்தை பொல்லாத காலம், உலகத்தின் முடிவுக்கு வந்துட்டோம். எந்த அளவுக்கு உலகத்தின் முடிவுக்கு வந்துட்டோம்னா, நிறைய கிறிஸ்தவங்க சொல்றாங்க கடைசி காலம் கடைசி காலம் கடைசி காலம் சொல்றோம். எல்லாமே நல்ல விஷயம்தான், முடிவு காலம் தான் வந்துட்டோம். எதை வச்சு சொல்றோம் கடைசி காலம்னு, எதை சொல்றோம்? அது ஆதிலிருந்து தான் இருக்குது. எதை வச்சு கடைசி காலம் சொல்றோம் நம்ம கிறிஸ்தவங்க? என்ன தீர்க்க தரிசனம்? இந்த உலகத்துல ஓப்பனா பார்த்து சொல்ற மாதிரி இருக்கிற ஒரு தீர்க்க தரிசனம் எது? அது ஆதிலிருந்து தான் வந்துட்டு இருக்குது. இயேசு கிறிஸ்து நாள்ல இருந்தே பஞ்சங்கள் பூபங்கள், இஸ்ரேல் வார், இஸ்ரேல்ல நடக்கக்கூடிய அந்த போர்,
இஸ்ரேல் எப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல ஏன் இஸ்ரேல் தேசத்தை தேவன் வச்சிருக்கிறாருன்னா, வேர்ல்டு எண்டிங் கிளாக்னு சொல்றாங்க. அதாவது உலகத்தின் முடிவு காட்டுற கடிகாரம் எதுனா இஸ்ரேலாம். இப்ப இங்க எங்கேயாவது கடிகாரம் மாட்டிக்குதா? இல்லைன்னா அதே பார்த்துட்டு இருப்பீங்க எல்லாரும். இல்லையா? சந்தோஷம். இப்ப அந்த கடிகாரத்தை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? டைம் ஓடுது, முடிய போகுது, டைம் ஆயிடுச்சு, அதை வந்து பார்த்து சொல்றோம். அந்த மாதிரி உலகத்துல இஸ்ரேலை வச்சுட்டார் தேவன். அப்போ அவருடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கு என்னன்னா நம்ம இஸ்ரேலை பார்க்கணும். இப்போ கொடுமை என்னன்னா, கிறிஸ்தவர்கள் பார்க்குறாங்களா? இஸ்ரேலை நம்ம பார்க்குறோமா? இனி என்ன நடக்குதுன்னு ஏதாவது அப்டேட் நம்மளுக்கு தெரியுமா? நேற்று என்ன நடந்ததுன்னு தெரியுமா? ஆனால் ஓப்பனாக இருக்குது. நியூஸை இப்போ ஆன் பண்ணிங்கனாலே இஸ்ரேலை பற்றி தான் நியூஸ். ஆனால் நம்ம அதெல்லாம் கேட்குறதே கிடையாது. ஆனால் இதுக்கு இடையில தான் வருகை இருக்கு. இயேசு கிறிஸ்துனுடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்குது. அப்போ எவ்வளோ எண்டுக்கு வந்துட்டோம். எண்டுக்கு வந்துட்டு எண்டுக்குரிய அடையாளத்தை நம்ம பார்க்கறது இல்லை. அப்போ சாத்தான் என்ன பண்ணிட்டான்? வேற வேற விஷயத்த காமிச்சு வேற வேற காரியத்தை பார்த்து நம்ம மூளையை மாற்றி ஓட்டம் அப்படி ஆயிடுச்சு. ஓட்டங்கள் இப்படி மாற்றப்பட்டிருக்குது. அதனால தான் இங்க வசனம் தெளிவா சொல்லுது, பரலோக ராஜ்யம் உலகத்தின் முடிவுல இது நடக்கும் அப்படின்னும் போது, அப்ப இது என்ன? கடல்ல வலைய போடுறான், மீனை பிடிக்கிறான், கரையில எடுத்துன்னு வரான், உக்காடுறான், பிரிக்கிறான், நல்லது ஆகாததை போடுறான். இந்த மாதிரி உலகத்தின் முடிவுல நடக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே பார்த்தது தான். இது ஆக்சுவலா யாருக்கு சொல்றாரு? இந்த 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 ஓவாமைய இயேசு யாருக்கு சொல்றாருன்னா, மத்தேயு அதை 10:11 வாசிங்க. 10:11 மத்தேயு 13ஆம் அதிகாரம் 10:11. அதே மத்தேயு 13:10-11. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட ஓமைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கு அருளப்பட்டது. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, கர்த்தர் இந்த சத்தியத்தை நமக்கு கொடுக்குறாருன்னா, ஒன்று நம்ம அவருடைய சீடர்களா இருக்கிறோம். இந்த ரகசியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தாருன்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களா இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க? அப்ப கர்த்தர் ஏன் கத்து கொடுக்குறாருன்னா, அவர் கத்து கொடுக்கறதுனா அந்த மகிமைக்கு நம்மள என்ன பண்றாரு? ஆயத்தம் படுத்துறாரு. இப்போ இந்த சொல்லப்பட்ட காரியத்தை மாத்திரம் நான் உங்ககிட்ட சொல்லி முடிக்கிறேன். முதல்ல கடல்னு பார்த்தோம். கடல்னா என்ன, எதை குறிக்குது? ஏசாயா 57:20 பார்த்தோம். துன்மார்க்கத்தை குறிக்குது. அப்ப துன்மார்க்கம் போது நம்ம ரட்சிப்பின் அனுபவத்துல வர்றதுக்கு முன்னாடி இருந்த பாவ வாழ்க்கை. ஒருத்தர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல எப்படி வாழ்றான், அதை தான் கடலுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கு. இப்போ இந்த கடல்ல என்ன போடுறாங்க? வலைய போடுறாங்க. எதுக்கு போடுறாரு வலைய? மீன் பிடிக்க. எவ்வளவு அறிவுத்தனமான கேள்வி பார்த்தீங்களா? கடல்ல வலைய போடுறோம். ஏன் போடுறோன்னா மீன் பிடிக்க. இப்ப மீன் எதுக்கு நிழலா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீன் தான் நம்ப. இந்த மீன் தான் நம்ப. ஏன் நம்மள மீனுக்கு ஒப்பிட்டு இருக்கிறாருன்னா, இந்த மீனுக்கு 2 குணம் இருக்குது. மீனை குறிச்ச ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள். 2 குணம் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா 2 குணம். முதலாவது குணம் என்ன தெரியுமா? மீன் கீழ்ப்படியுமா. மீன் ஆண்டவருக்கு என்ன பண்ணிச்சான்? கீழ்ப்படிஞ்சுது. எப்போ? யோனா நடந்தது. அது ஒரு விஷயம். என்ன பண்ணுச்சு? யோனாவை விழுங்குச்சு, கரையில வந்து துப்புணுன்னு துப்பிடுச்சு. ஆமா, பேதுரு என்ன பண்ணாரு? அந்த வலைய ஃபர்ஸ்ட் அவரை மீட் பண்ணும் போது, ராமுழுதான் பிரயாசப்பட்ட எனக்கு மீனே கிடைக்கலப்பா அப்படின்னாரு. உன் வலை பக்கத்துல போடுறா அப்படின்றாரு. பக்கத்துல போட்டு எடுத்தா அப்ப கட்டளை இருக்கிறாரு ஆண்டவர். அந்த இடத்துல மீனெல்லாம் வரணும்னு சொன்னாரு. கீழ்ப்படிஞ்சு என்ன பண்ணிடுச்சு? வந்து வலை கிழியத்தக்க அந்த மீன் எடுக்கிறாங்க. இன்னொரு இடத்துல டாக்ஸ் கட்ட போகும்போது போயிட்டு, உன்னால என்ன முடியும்? மீன் தாங்க பிடிக்க முடியும். சரி, அதை செய். மீனை பிடிச்சி அப்ப அந்த மீன் வருது. வெள்ளிப்பணம் வாயில வச்சுக்கிற மீன் வந்து கரெக்டா மாட்டுது. பேதுரு போட்ட தூண்டி இல்லை. அப்போ மீன் என்ன பண்ணிருக்குது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிது. அதனால்தான் மீனுக்கு விசுவாசியா ஒப்பிட்டு இருக்கிற. இன்னொரு முக்கியமான குணம், மீனோட குணம் என்னன்னா, கடல்ல இருக்குது. கடல் தண்ணி எப்படி இருக்குது? உப்பா இருக்குது. ஆனா மீனுக்குள்ள உப்பு இருக்குதா? இல்ல. கடல்லே இருக்குது, கடல் தண்ணிலே இருக்குது. கடல் தண்ணி உப்பா இருக்குது. அது டேஸ்ட் வந்து ஒப்பாது. ஆனா அதுக்குள்ள வாழ்ற அந்த மீன் ருசியா இருக்குது. அப்போ என்னன்னா, துன்மார்க்கம், இந்த உலகம் அனித்தியமான பாவம் சந்தோஷத்துல உலகத்திலே அந்த மீன் இருந்தாலும் அந்த பாவம் அதுக்குள்ள வரல. அந்த துன்மார்க்கமான ஜீவியம் அந்த மீனுக்குள்ள வரல.
அப்ப அந்த மீன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுது. அந்த மீன் உலகத்துல இருந்தாலும் உலகத்தினுடைய சாராம்சம் அந்த மீனுக்குள்ள வரல. இப்படி இருக்கணும். நம்ம உலகத்துல இருக்கணும், ஆனா உலகத்துக்குரிய காரியங்கள் என்ன ஆகக்கூடாது, நமக்குள்ள வரக்கூடாது. அதனால தான் இயேசு கிளியரா சொன்னார். யோவான் 17ஆம் அதிகாரம் 14, 16, 17 வாசிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 14, 16, 17. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல. இயேசு சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல. நம்ம அவர் எங்க இருந்தாரு? இயேசு சொல்றாரு, நான் உலகத்தான் அல்ல அப்படின்னாரு. ஆனா எங்க இருந்து சொன்னாரு? உலகத்துல இருந்து தான் சொன்னாரு. உலகத்துல இருந்துகிட்டே இயேசு சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. யாரு அவர்கள்? யாரு சொல்றாரு? நம்மள சொல்றாரு. நம்மளும் என்ன கிடையாதான், உலகத்தார் இல்ல. ஆனா எங்க இருக்கிறோம்? உலகத்துலதான் இருக்கிறோம். ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. உலகம் அவர்களை பகைத்தது. நான் உலகத்தான் அல்லாதது போல. நான் உலகத்தான் அல்லாத, எப்படி திரும்ப திரும்ப சொல்றாரு பாருங்க, உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. பாத்தீங்களா? நம்மளும் உலகத்தாரு அல்ல. அப்போ கடல்ல இருக்கிற மீன் எதுக்கு நிழலா இருக்குதுன்னா, இந்த அனித்தியமான பாவ உலகத்துல இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம. அப்ப அந்த மீன் எப்படி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டதோ அப்படியே நம்மளும் இந்த உலகத்துல என்ன பண்ணோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம். கீழ்ப்படியத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். விளங்குதுங்களா? அதே நேரத்துல உலகத்தினுடைய சாராம்சம் எதுக்குள்ள வரக்கூடாது, மீனுக்குள்ள வராதது போல இந்த உலகத்துல இருக்கக்கூடிய காரியம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. இப்போ இப்படி இருக்கிற மீனுக்கு தான் என்ன போட்டாங்க, வலைய போட்டாங்க. இப்போ வலை அப்படின்னு சொல்லும் போது அந்த நாள்ல யூதர்களுடைய நாட்கள்ல அந்த மீனவர்கள் எப்படி வலை வச்சிருப்பாங்கன்னா, 2 நூல்கள்னால பின்னப்பட்ட வலை. 2 நூல் அப்படியே ஒரு மாதிரி போட்டு, இந்த மாதிரி ஒரு மாதிரி போட்டு, அந்த டென்னிஸ் கோர்ட் இருக்கு பாருங்க, அந்த மாதிரி தான் வலை இருக்கும். அதை வந்து 2 நூல்ல செய்வாங்க. ஒரு நூல் நேரில் போவோம், ஒரு நூல் குறுக்கில் போவோம். இப்படிதான் வலையை பின்னுவாங்களாம். இப்போ இந்த வலை எதுக்கு நிழலா இருக்குது? இந்த 2 நூல்ல பின்னப்பட்ட வலை. ஏசு அங்க வலையை போட்டேன்னு சொல்றாரு. அப்ப அந்த வலை எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, முதல் நூல் என்னன்னா ஓசியா 11ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஓசியா 11:4. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால். என்ன அது முதல் கயிறு என்னங்க? மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை கட்டி இழுத்தேன். பாத்தீங்களா? இப்போ இந்த அக்கிரம துன்மார்க்கமான கடல்ல இருந்து தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணாரு, அந்த வலைய போட்டாரு. முதல்ல அந்த வலையில ஒரு நூல் என்னதுங்க, அன்பின் கட்டு. இன்னொரு கயிறு என்னமா? எபேசியர் 4:15. எபேசியர் 4:15. அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு. அன்ப முதல்ல காமிச்சாரு, அதோட என்னத்தை காட்டுறாரு, சத்தியத்தையும் கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாகும்படியாக அப்படி செய்தார். அப்போ எப்படி அந்த இடத்துல கடல்ல வலைய போட்டு மீனை பிடிச்சாங்களோ, அப்படியே இந்த உலகத்துல துன்மார்க்கன்ற அந்த இதுல இருந்து நம்மள என்ன பண்ணாரு ஆண்டவர், அன்பின் கயிறுகளினாலும் சத்தியத்தினாலும் நம்மள என்ன பண்ணாரு, பிடிச்சாரு. பிடிச்சி இப்ப எங்க கொண்டு வந்துட்டாரு, கரைக்கு கொண்டு வந்துட்டார். இப்போ கரையில வந்து அவர் உட்காந்து ஒரு வேலை செய்யறாராம், நல்லதையும் ஆகாததையும் பிரிக்கிறார். அதுக்கு முன்னாடி கரையில வந்த மீனுக்கு ஒண்ணு நடக்கணும். என்ன நடக்கணும் சொல்லுங்க? கடல்ல இருக்கிற மீனை கரைக்கு கொண்டு வந்துட்டோம். என்ன நடக்கணும் அந்த மீனுக்கு? சாகணும். கடல்ல இருந்து இருக்கிற மீன் என்ன பண்ணுச்சு, கரைக்கு வந்தா உயிரோட இருக்காது. அது கண்டிப்பா என்ன பண்ணணும், மரிக்கணும். அப்படியே நம்மளும் இந்த உலகத்துல இருந்து கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டா நம்ம கூட என்ன ஆகணும், மரிக்கணும். அதுக்கு எல்லாரும் கயிறு மாடி தூங்கிடலாமா? இல்ல, என்ன மரணம் அப்படின்னு பார்க்கும்போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1:5. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1:5. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். பாத்தீங்களா? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்ம என்ன பண்ணாராம், உயிர்ப்பித்தார். அப்போ ஒருவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவத்துக்குள்ள வராதவன் இந்த உலகத்துல இருக்கிறவன வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவன் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் வாழ்றான். அதனால அவன் மரித்து இருக்கிறான்.
மரித்தவனை ரட்சிப்பின் அனுபவத்துல கொண்டு வரணும்னா இயேசு ஜீவன் கொடுக்குறார். அதான் முன்னாடியே சொன்னேன், நான் வழி சத்தியம் ஜீவன். அப்போ மரித்த நிலையில இந்த கொண்டு வந்துட்டு இப்ப ஒரு மரணிக்கணும், ஒரு மரணம் வேணும். என்ன மரணமா? கொலோசியர் 2:20 கொலோசியர் 2:20. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்தது உண்டானால், அதுக்கு மறிக்கணுங்க. கிறிஸ்துவுடனே கூட உலக வழிபாட்டுக்கு மரித்தது உண்டானால் மறிக்கணும். இப்ப பாருங்க, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம். அக்கிரமத்துல இருந்து கர்த்தர் நம்மளை கொண்டு வந்துட்டாரு. அக்கிரமத்துல இருந்து கொண்டு வந்துட்டு அந்த நம்முடைய அன்பையும் சத்தியத்தையும் வளைய போட்டு கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இப்போ நம்ம எதுக்கு மறிக்கணும்? எதுக்கு மறிக்கணும்னா இந்த உலக வழிபாட்டுக்கு மறிக்கணும். இன்னைக்கு நம்ம என்னதான் ரட்சிக்கப்பட்டு, என்னதான் ஞானஸ்தானம் எடுத்து, என்னதான் கர்த்தருக்குள்ள இருந்து நமக்கு தேவனுக்காக வாழணும் வாழ்ந்தாலும் சில காரியம் உள்ள இருக்குது. இப்ப அந்த உள்ள இருக்கிறது என்ன தெரியுமா? உலக வழிபாடு. உலக வழிபாடுன்றது என்னன்னா, நம்ம நிறைய விஷயத்துல எப்படி இருக்கிறோம்னா, நான் எங்கன்னு இருக்கிறோம். ஆனா கிறிஸ்துவ ஜீவியமே அது கிடையாது. தனக்கானவைகள் அல்ல, பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. இதான் கிறிஸ்டியானிட்டி. அப்போ நீ உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்கணும். அதுல இன்னொரு டெஃபினேஷன் என்னன்னா, கிறிஸ்து உங்களை நேசிக்கிறது போல நீங்க மத்தவங்களை என்ன பண்ணுமா? நேசிக்கணும். இப்ப கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நம்ம இந்த மாறி இருக்கிறோமா? நம்மளுடைய அன்பு எப்படி தெரியுமா இருக்குது? உலகத்தான் அன்பு மாதிரி தான் இருக்குது. யாராவது நம்மளுக்கு நன்மை செஞ்சா தோத்திரம் பிரதர், அல்லேலூயா, ஆமென்றது. இதே நம்மளை யாராவது ஒருத்தர் கலாச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது? அவங்கள பார்க்குற பார்வையே பயங்கரமா இருக்குது. அப்போ என்னன்னா, உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனா இயேசு என்ன சொன்னாரு? ஒரு கன்னத்துல அறிஞ்சா இன்னும் மறு கன்னத்தை காட்ட சொன்னார். அதனுடைய அர்த்தம் வேற. என்னன்னா, யூதர்கள் ரொம்ப, அதாவது அவங்களுக்கு எப்படின்னா, அவங்கள யாரும் அடிக்க மாட்டாங்க. ஆனா யூதர்கள் யாருக்கு அடிமையா இருந்தாங்க? ரோமர்களுக்கு அடிமையா இருந்தாங்க. இவங்க எப்பவுமே இந்த யூதர்கள் ரோமர்கள் முன்னாடி எப்பவுமே அப்படின்னா பெருமையா பந்தாவா பேசுவாங்க. நாங்கள், எங்களுக்கு நல்ல கடவுள் இருக்கிறார், நாங்கள் நல்ல இடத்துல இருக்கிறோம், எங்களுக்கு நல்ல தேவாலயம் இருக்கு, இப்படி பெருமையா பேசும்போது ரோமர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு அரை ஒன்று விடுவானுங்க. யார்கிட்ட பெருமை பேசுறோம் ஒன்று விடுவானுங்க. அப்போ அடிச்சோடனே இவன் திரும்பி அவனை அடிப்பான். இப்படி அடிச்சு ஒரு பெரிய கலகம் உண்டாக்கி கடைசியில் அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போட்டுருவாங்க. இது காலங்காலமா நடக்கிற சின்ன சின்ன சண்டை. இயேசு சொல்றாரு, நீ அவன் உன்னை ஒரு கன்னத்துல அறிஞ்சா நீ என்ன பண்ண? இன்னொரு கன்னத்தை கட்டினா. அப்ப என்ன அர்த்தம்? வாக்குவாதம் பண்ணாத, சண்டை போடாத, என்ன பண்ணு, என்ன பேசினாலும் அமைதியா போ. ஏன்னா தேவன் நீடிய பொறுமை உள்ளவரா இருக்கிறார். இப்ப அப்பா இருக்கிற மாதிரி தான் யார் இருக்கணும்? பிள்ளைங்க இருக்கணும். அப்ப அந்த ஒரு எதிர்பார்ப்பை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போ மறிக்கணும். எதுக்கு மறிக்கணும்? இந்த உலக வழிபாடுக்கு மறிக்கணும். ரோமர் 8:10. ரோமர் 8:10 8:10 மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது, உங்கள் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும், எதுக்கு மறிக்கணுமா? பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும், நீதியின் நிமித்தம் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். பாத்தீங்களா? இப்ப பாவத்துக்கு நம்ம என்னவா இருக்கணும்? மரித்தவர்களா இருக்கணும் இல்லையா? வாலிப பிள்ளைங்க எல்லாரும் என்ன எதுக்கு மரிச்சிருக்கணும்? பாவத்துக்கு மரிச்சிருக்கணும். மொபைல் என்ன பண்றீங்க சொல்லுங்க? எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க? நீங்க பைபிள் படிக்கிறதும் நீங்க ஜெபிக்கிறதும் அந்த நேரத்தை கம்பேர் பண்ணீங்க, மொபைலை பார்க்குற நேரத்தையே கம்பேர் பண்ணீங்க. எது ஜாஸ்தி இருக்கு? நெஞ்சில கை வச்சு சொல்லணும். அதெல்லாம் உண்மையா சொல்லிடுறோம்ல. அது மாறணும்னா அதுக்கு மறிக்கணும். ஏன்னா இந்த காலத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னா நம்முடைய நோக்கத்தையும் திட்டத்தையும் டிசைன் பண்ணிட்டாரு. அந்த நோக்கத்துக்கு திட்டத்துக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கலன்னா நாளைக்கு என்ன பண்ணுவோம்? பின்னாடி போய் ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கை எப்படி இருக்குது? நிறைய பேர் கேட்பாங்க, எப்பா எல்லாம் வயசாயிட்ட பிறகு. ஒரு தடவை கூட ஒரு வயசானவர் கேட்டார், கர்த்தர் ஏன் என்ன வச்சிருக்கிறாரே தெரில, போய் சேர்ந்தெல்லாம் போல இருக்குது அப்படின்னாரு. போய் சேருன்னு. ஏன்னா அப்ப விட்டாச்சு. கடைசி நேரத்துல என்ன பண்றோம்?
ஆனா கர்த்தர் பாருங்க எல்லா நேரத்திலும் நம்மளுக்கு அந்த கிருபையை கொடுக்குறாரு, திரும்ப வர்றதுக்கு கிருபை கொடுக்குறாரு. அப்போ இன்றைக்கு நம்ம என்ன பண்ணோம், இதுவே ரட்சணிய நாள். அப்போ நம்ம சத்தியத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது. ஒருவேளை இதுல இருந்து எப்படி மீண்டு வருதுன்னு தெரியலன்னா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயமா பதில் கொடுப்பார். ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா அதுக்குரிய பதிலை கொடுப்பார். ஏன்னா ஆண்டவர் பார்க்கறது இருதயத்தை தான், விருப்பத்தை தான் பார்க்குறாரு. மாறணுன்ற விருப்பம் வந்துட்டா போதும், மாத்திடுவாரு. நம்ம அப்படி பண்றது இல்லை. சொல்லிட்டாங்க, ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே எனக்கு மொபைலை நான் பார்க்கக்கூடாதுன்னா அது மறுபடியும் பார்ப்பேன், மறுபடியும் முன்ன பார்த்ததை விட அதிகமாக பார்ப்பேன். அப்போ என்னன்னா, நான் விடணும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க சொன்னா ஆண்டவர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு, உதவி செய்ய வல்லவரா இருக்கு. அப்போ கரையில வந்த மீன் என்ன ஆகணும்னா மறிக்கணும். கரையில வந்த மீன் மறிக்கணும். எதுக்கு மறிக்கணும்? அக்கிரமங்களுக்கு மறிக்கணும், உலக வழிபாட்டுக்கு மறிக்கணும், பாவத்துக்கு மறிக்கணும். இப்போ அதை செப்பரேட் பண்றாங்க. இப்போ என்ன பண்றாங்க, அந்த மீனை செப்பரேட் பண்றாங்க. ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு நல்லவை, இன்னொன்னு ஆகாதவை. அப்ப நல்லவை அப்படின்னும் போது அது எதுக்கு நிழலா இருக்குது? மத்தேயு 13ஆம் அதிகாரம் 49வது வசனம். மத்தேயு 13:49. இப்படியே உலகத்தின் முடிவிலே நடக்கும். தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து. இப்போ 49வது வசனத்துல என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் காட்டுறாரு. அங்க நல்லவை ஆகாததுன்னு சொல்லிட்டு 49வது வசனத்துல ஆகாததுன்னா எது, நல்லவைனா எதுன்னு காட்டுறாரு. ஆகாதது எதுன்னா பொல்லாதவர்களை குறிக்குது, நல்லவர்களை எதுன்னா நீதிமான குறிக்குது. இப்போ நல்லதுன்னும் போது நீதிமான என்ன பண்றாரு, செப்பரேட்டா வச்சிடுறாரு. இப்போ நம்ம செப்பரேட்டா வச்சாருன்னா என்ன அர்த்தம்? இயேசு கிளியரா சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். அப்ப என்ன அர்த்தம்? நீ வந்தவனும் உனக்கு எல்லாம் கிடைச்சிடாது, உனக்கு பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், கஷ்டம் இருக்கும். ஏன்னா சிலுவை என்ன சிலுவை? அவர் சிலுவை இல்ல, தன் சிலுவைனாரு. இப்ப நான் அவரை ஃபாலோ பண்றேன்னா என் சிலுவை தான் நான் எடுத்துன்னு பார்ப்பேன். அப்ப சிலுவைன்றது என்ன? இயேசு சிலுவை சுமந்தாரு, கடைசியில என்னாச்சு? அதே சிலுவையில தான் செத்தாரு, மரித்தாரு. இப்போ நமக்கும் என்ன இருக்குதுங்க, ஒரு சிலுவை இருக்குது, மரணிக்கிற வரைக்கும் அந்த சிலுவை இருக்குது. அதனால இயேசுவை ஏத்துக்கிட்ட உடனே எல்லாமே மாறிடும், எல்லாமே நடந்துடும், எல்லாமே இதுவா நடக்கணும்னா நடக்காது. பிரச்சனைகள் இருக்கும், போராட்டம் இருக்கும், துன்பம் இருக்கும், பாடு இருக்கும், உபத்திரவம் இருக்கும். அதுக்குள்ள தேவனும் இருப்பார், அதுக்குள்ள இயேசுவும் இருப்பார். ஏன் இருக்கிறார்னா அந்த உபத்திரவத்தின் வழியில தான் நான் யாருன்றதை உனக்கு கற்றுக் கொடுப்பார். தேவன் யாருன்றத கற்றுக் கொடு. எல்லாமே குத்துட்டாருன்னு வச்சுங்களேன், திடீர்னு ஒரு 5 கோடி ரூபாய் வந்துடுச்சு, எல்லாம் வந்து எப்படி இருக்கும் நம்மளுக்கு? சந்தோஷமா தான் இருக்கும், அத்தோட அப்படியா இருப்போம். போகலாம், ஒரு வேர்ல்டு டூரு, இங்கே போகலாம், அங்கே போகலாம், அப்படி போகலாம். சர்ச்சுக்கு வாங்கல, ஸ்பெஷல் மீட்டிங் இல்லைங்க, நாங்கள் இன்னைக்கு என்ன பண்ணோம், வந்துடும். ஏன்னா சிலர் கொஞ்சம் வசதி வந்தாலே அப்படியே மாற்றிக்கிறாங்க. ஒரு காலத்தில் 60 அடி பம்பெல்லாம் அடிச்சு தண்ணி குடிச்ச ஆளுங்க இப்போ போயிட்டு ஒரு நல்ல தண்ணி வாங்கினா அக்வாஃபீனா இருக்குதா, கடையில் கேட்குறாரு இவர், அக்வாஃபீனா இருக்குதா? இவர் போர் தண்ணி குடிச்சாலு. இப்போ வசதி வந்த உடனே அந்த இடத்துல போனா அக்வாஃபீனா இருக்குதான்னு கேட்குறாரு, பிஸ்லரி கூட வேணாமா. அப்போ ஸ்டேட்டஸ் மாறுது. ஆனா இங்க என்னன்னா, நம்ம அந்த வெறுத்து அந்த ஒரு உபத்திரவத்தின் வழியில போகும்போது தான் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். ஆனா கைவிட மாட்டார். உபத்திரம் உண்டு, போராட்டம் உண்டு, எல்லாம் உண்டு. நம்ம அவரை பிடிக்கும் போது கைவிட மாட்டாரு, மாறாக தூக்கியே விடுவார், கண்டிப்பா தூக்கி விடுவார். ஆனா நம்ம என்ன நினைச்சிடறோம்னா, இதாண்டா வாழ்க்கை, இப்படிதான் போகணும், இப்படிதான் இந்த பாதை வழியா. ஆனா தேவன் நிச்சயமா நம்மள அப்படி வைக்கல. அப்போ நீதிமான்னு சொல்லும் போது கர்த்தரை பின்தொடர்கிற ஒரு இதுவா. இப்ப ஆகாதவை அப்படின்னா அது எதுக்கு நிழலா இருக்குது? அந்த பொல்லாதவர்கள் அப்படின்னா அது எதுக்கு நிழலா இருக்குது? தீத்து 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். தீத்து 1:16. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள். கிரியையினாலேயோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார்கள். இதுதான் ஆகாதது. எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களா இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பேருக்கு தான் கிறிஸ்தவன் சொல்லிக்கிறோம். ஆனா அந்த கிறிஸ்துவுக்குரிய சாயல், கிறிஸ்துவுக்குரிய அந்த அன்பு, கிறிஸ்துவுக்குரிய அந்த அச்சாடையாளம்
அதனால தான் தேவன் சொல்றாரு, ஆகாதவைகளை என்ன பண்ணிடுவாராம், செப்பரேட் பண்ணிடுவார். அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால அந்த வசனம் முடிவில் என்ன ஆச்சுங்க, தம்முடைய தூதர்களை அனுப்பி நீதிமான தனியாகவும் பொல்லாதவர்களை தனியாகவும் ஏன் பிரிக்கிறார்னா, இது இப்ப நடக்குது, இந்த நாட்கள்ல நடக்குது, நமக்கு தெரியாமலே நடக்குது. இயேசு கிறிஸ்துனுடைய வருகை இருக்குமே ஆனால், பிதாவினுடைய சித்தத்தின்படி இருக்குமே ஆனால், அவருடையவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்போ நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், எவ்வளோ தேவனுக்குள்ள இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஓட்டம் எல்லாமே என்ன ஆயிடுச்சுங்க, உலக போக்கு தான். உலக போக்குலயே போயிடுறோம். நம்ம நினைச்சுக்கிறோம் எல்லாம் நம்ம ஜெபிச்சா துதிச்சா நல்ல வேதத்தை வசனங்களை வியாக்கியானம் பண்ணி பேசினா எல்லாமே ஆகுறது இல்லை. தேவன் பார்க்கறது இருதயத்தை பார்க்குறார். அப்போ அந்த இருதயம் தேவனுக்கு உகந்த மாதிரி இருக்கணும். 1 கொரிந்தியர் 15:33 வாசிங்க, முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 15:33. மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். அவ்வளவுதான். ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுத்துரும். ஏன்னா இன்னைக்கு நம்ம எல்லாமே என்ன பண்றோம்னா, ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செய்யணும், ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கணும் அப்படின்னா 10 பேர்கிட்ட ஆலோசனை கேட்போம், 10 பேர்கிட்ட ஆலோசனை கேட்போம். ஆனா மெயினா யாருக்கிட்ட ஆலோசனை கேட்கணும் தெரியுமா? ஆலோசனை கர்த்தர்னு அவருக்கு பேரே இருக்குது, ஆண்டவருக்கு பேரே இருக்குது. ஜபத்துல அவர் கையில வச்சுட்டு தான் அடுத்து நம்ம மற்றவங்க கிட்ட கூட ஆலோசனை கேட்கணும். ஆனா ஜபம் கேட்கறது இல்லை. மற்றவங்க கிட்ட எல்லாம் போய் ஆலோசனை கேட்டு இங்க போனா அப்படி ஆயிடும், அங்க போனா அப்படி ஆயிடும், அப்படி அப்படின்னு போயிட்டு கடைசியில யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். அப்ப ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும். பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களை கூட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஷிப்பு ரொம்ப முக்கியம். அது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? முடிச்ச வைக்கும் முல்ல மாதிரி. இன்னைக்கு பார்க்கறது கூட ரொம்ப நல்லவங்க மாதிரி இருக்கிறானுங்க. ஆனா கொஞ்சம் போய் பழகுனா தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய பயங்கரமான கையின்னு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க. அப்போ பிள்ளைங்களுக்கு என்ன இருக்கணும்? ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை என்ன பண்ணோம்? கெடுக்கும். ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ கடல்ல வலைய போட்டு மீனை கொண்டு வந்து அது நல்லதையும் கெட்டதையும் பிரிச்சு செய்யற மாதிரி கர்த்தர் இந்த நாட்கள்ல செஞ்சு கொண்டு இருக்கிறார். இப்ப நம்ம ஒரு கேள்வி கேட்டுக்கணும், நம்ம அழைக்கப்பட்ட நல்ல மீனா? இதான் தலைப்பு. அழைக்கப்பட்ட நல்ல மீனா இருக்கிறோமா, இல்ல ஆகாத பொல்லாதவர்களுக்குரிய மீனா இருக்கிறோமான்றதை இன்னைக்கு நம்ம செக் பண்ணிட்டு தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுத்து மாற்றத்தை நம்ம விரும்பணும். கர்த்தர் நம்மளை மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம தேவ சமூகத்துல ஒப்பு கொடுத்து ஜெபித்து இந்த காரியத்தை நம்ம முடிக்கலாம்.